நன்கொடையாக நாடகம் சூப்பரா நாடகம். அதே நாடகம் ஆடு இருந்தாங்க, அதே மாதிரி தான் கதை இருந்தாங்க, அதே மாதிரி தான் வேஷம் இருந்தாங்க, அதே மாதிரி தான் வேஷம் விடுறோம், அதே மாதிரி தான் கதை நடத்துறோம், அதே நாடகம் தான். எதே மாதிரி கதை விடுற, எதே மாதிரி வேஷம் விடுற? அவங்க ஊர் பொதுமக்கள் சொன்னதுதாங்க. மாதம் மாதம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற அப்பயுமே உனக்கு பத்தலையே. அவன் அடி வாங்கணும்னே தலாப்டியாரு வேண்டாம், நான் வர்றேங்கிறான். தனியா கம்பி வச்சு பாய் கம்பி வச்சு உள்ள கம்பி வைக்கிறியா? நாடகம் நூதன பெரியோர் ஒட்டராஜா ராஜா நாடகம். சரிங்க, எப்படி நூதன பெரியார் ஒட்டராஜா நாடகம் இன்னைக்கு வைத்த நாடகம். ஆமாங்க. இந்த ஒட்ட நாடகத்தில் நான் வேடமிட்டு வெளியே வந்திருக்கிறேன். நான் யாரு, என்னுடைய பெயர் என்ன, என்னுடைய விருத்தாந்தங்கள் என்ன, ஒவ்வொன்றா சொல்றேன். செவி கூர்ந்து கேட்கணும். விளக்கமாவு விளக்கமா சொல்லுங்க. தெளிவா கோபத்தை விடாதீங்க. சத்திய நவராத மன்னன் உத்தியில சிறந்த சீலன் என்னுடைய ஹீரோ அறநெறி நவராத அரசாட்சி செய்து வரக்கூடிய என்னுடைய ஹீரோ டெல்லி பாஷாவுக்கு இருந்தாலும் பெற்றாங்களே வேலைக்குழா இல்லைன்னு உங்களையும் பெற்றாங்களே தாய், எங்க அம்மா, உங்களுடைய மம்மி. என்னடா மிம்மி? அம்மா தாய். நான் குடியிருந்த கோயில். யுவர் மம்மி யுவர் டாடி யூ டெல். ஓகே, என்னடா என்ன டெல்? இங்கிலீஷ்ங்க, ஏர்டெல். என்னை பெற்றார்களே, என்னை பெற்ற புண்ணியவதி. ஆமாங்க, புண்ணியவதி. யாரு?
கொடுக்குறிய கத்துக்கிட்டுங்க. சரி சரி அல்லடா பதிவார்களா மகாராஜா டெல்லி பாஜாவா பெற்றார்களே என் தாய் தந்தை தாய் தந்தை ஆ, யாருங்க? என் தாயோ ஆஷாமா ஓ தாயோ ஆயிஷா அம்மா. ஆமா தாய் ஒன்று இருந்தா தந்தையோட அஞ்சாவது வேணுங்க. யாருங்க உங்களுடைய தந்தை? அம்மாளுக்கு அப்படிதான் கட்டி விட்டுருக்கிறியா என்ன பின்ன எனக்கு ஒரு அம்மா மூணப்பன் மகராசி அப்படின்னு கேட்கலையே. எப்படி எங்க அப்பன் ஃபர்ஸ்ட், ரெண்டு சித்தப்பன், மொத்தம் மூணப்பன் ஒரு அம்மா. அப்ப உங்க சித்தப்பனை உங்க அம்மா தான் சேர்த்து வச்சிருக்காங்களா நீங்க அப்பா நான் பெத்தப்பா சித்தப்பா வேறையாங்க? ரெண்டு ஒண்ணுதாங்க. அப்ப உன்னை சித்தப்பா எப்படி நான் சித்தப்பான்னு கூப்பிடுறேன்? என்ன நீ சித்தப்பான்னு கூப்பிடுறேன் என்ன பின்ன? இல்ல அப்படி கூட நான் ஒரு நாள் கூட உங்க வீட்டு பக்கம் வரலையாப்பா அப்படி வந்திருந்தா கூட நீ சித்தப்பான்னு கூப்பிடலாம் வந்து வச்சுக்க. ஒரு நாள் கூட உங்க வீட்டு பக்கம் நான் வரலையே நாய் ஊட்டி கடிக்க வச்சிருக்கீங்க மாப்பிள்ள. ஏய், பேசாம இரு. பத்தியாடி அங்க இருந்து குடும்பத்துல குழப்பத்தை ஓட்டி பண்ற. அதாங்க உங்களுடைய தந்தை எங்க அப்பா அப்பா அப்துல் கலாம் பாய். ஓ அப்துல் கலாம் பாய். ஆமா அப்துல் கலாம் பாய்க்கும் நாங்க என்ன வகுப்பு என்ன வகுப்பு? முஸ்லிம் ஓ முஸ்லிம். ஓ காணா கத்தாக கருப்பட்டி எடுத்து போட்டு அர்த்தாக அர்த்தவ நீங்க முஸ்லிம். ஆமா சலாம் அலைக்கும். அப்படி நான் ஆசாமாவுக்கு மகனாக பிறந்து பிறந்து நான் எங்கே பார்த்து வருகிறேன் எங்கே வந்து வரீங்க? என்னுடைய இருப்பிடம் மீது நாடு
என்னுடைய நாடு எது? உங்களுடைய நாடு? நாடு இருப்பது 56 தேசம். 56 தேசம். 56 தேசத்துக்கு தலைநகரம். தலைநகரம். நான் நாட்டு வரக்கூடிய சாம்ராஜ்யம் டெல்லி. ஓ, டெல்லி. ஆமா. ஓஹோ. ஏங்க? டெல்லிக்கு பேரரசன். டெல்லிக்கு பேரரசன். ஆமா. டெல்லிக்கு பேரரசனாக இருந்தாலும் மற்றவர்கள்லாம் சித்தரசர்கள். ஓ, சித்த அரசர்கள். எனக்கு கப்பம் கட்டி சித்தரசரா பணிபுரிய வேண்டும். ஓஹோ, கப்பங்கட்டி. ஆமா. உங்களுக்கு கீழதான் அனைவரும். நான் பேரரசன். சரி. நண்டா, அப்படி பேரரசனாக இருந்தாலும் நான் எத்தனை மனைவி? கல்யாணமா? ம்? பண்ணிட்டீங்களா? ஏண்டா பொண்ணு கொடுத்தவன் நீங்க. நானா பொண்ணு தேடி ஊரால எனக்கு எந்த நாயும் பொண்ணு தர மாட்டேங்குது. பொண்ணு கொடுத்துட்டாங்க இல்லையா? பொட்டியாராய் பாட்டியா ஒருத்தர் இருக்கிறான். நானும் எவ்வளவு நாள் கட்டி கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு ஒரு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்கிறேன். பொண்ணு பாவங்கிறது தெரியல. எங்க யாருங்க மனைவி? நம்ம கொண்டாட்டி. ஆமா, மக்கள் இந்த மாதிரி பேண்ட் ஷர்ட் போட்டு இறங்கிட்டானா கீழே இல்ல. உங்க அப்பா மாமாளி வேஷம் போட்டாலும் வர கட்டி விடுவான். ஆகாதுங்க. அப்படியால அவன் யாருங்க உங்களுடைய மனைவி? என்னுடைய மனைவி யாரு? எத்தனை பேர்த்த திருமணத்தை செய்தேன்? பாருங்க. மகாராஜா, இந்த டெல்லி பாஜா திருமணம் செய்த மனைவி எத்தனை பேரு? எனக்கு 3 மனைவிமார்கள். சரியாக 3 மனைவிங்க. யார் யாருங்க? சாலனி, சாலினி, விசாலனி, விசாலினி, விசாலனி, விசாலினி. அப்படி 3 பெண்களை திருமணத்தை செய்தேன். சரி. ஆமாப்பா. 3 மனைவி திருமணம் செய்து காலகாலத்துல உங்களுக்கு புத்திர பாக்கியம். ஆஹா, கேட்டாயே ஒரு கேள்வி. ஆயம்மா நான் கேட்டுவிட்டேன். கேள்றா அப்படி. நான் போய் உங்களுக்கு கேட்பேன். அப்படி கொஞ்சம் ஏமாந்திருந்தா கேட்கவும் செய்வ நீ. எப்படி? அதனால நான் ஏன் ஒரு நாடாளும் மன்னன், நான் ஏன் 3 பெண்ணை திருமணத்தை செய்யணும்? என் வாழ்விலே ஏற்பட்ட விபரீதம் என்ன? நான் பேரரசனாக இருந்தும்
நான் ஏன் 3 பெண்ணை திருமணத்தை செய்யணும்? எதுக்காக? ஐயோ, நான் பாடையிட்ட அரடா கோயிலா. எனக்கு இல்லையப்பா. ஐயோ, அரடா பரிந்தடாலா. எனக்கு இல்லையப்பா. நான் வாழ நல்ல தரித்தனாலா. எனக்கு வைத்த துணை இல்லையப்பா. ஐயோ, நான் தாடி நல்ல தரித்தனாலா. எனக்கு புள்ள துணை இல்லையப்பா. அரடா என்ன பாவம். பத்திரியாரே செய்யலப்பா. அட எனக்கு இந்த நீதி. பத்திரியாரே எனக்கு வேணுமா. நாடாளும் மன்னன் சரி. நான் ஏன் 3 திருமணத்தை செய்யணும்? ஏங்க என்னச்சுங்க? எதுக்குங்க? எனக்கு ஒரு மனைவிக்கு கூட புத்திர சந்தானமே இல்லையடா. குழந்தை பாக்கியமே கிடையாது. பாவம் பாவம். சரி சரி. இந்த மனைவிக்குத்தான் குழந்தை இருக்குமா? சரி. இல்ல அடுத்த மனைவிக்குத்தான் குழந்தை இருக்குமா? இல்ல அதுக்கும் அடுத்த மனைவிக்குத்தான் குழந்தை இருக்குமா? அப்படி என்று சரி சாலனி விசாலனி நிசாலனி சரி 3 பெண்ணை திருமணத்தை செய்து ஒரு பெண்ணுக்கு கூட எனக்கு பிறகு இந்த டெல்லி அரசாட்சி செய்ய புத்திர சந்தானமே இல்ல. சரி நான் பேரரசனா இருந்து எதுக்கு பிரயோஜனம்? எதுக்கு பிரயோஜனம்? பிள்ளை இல்லாதவன் புண்ணிய லோகத்துல வாழக்கூடாதா? வாழக்கூடாது. நண்பா, சுவாமி நான் செய்த பாவமோ என் மூதாதிகள் செய்த பாவமோ பாவமோ யார் செய்த பாவமோ புரியல. சரி எனக்கு
புத்திர சந்தானம் இல்ல. சரி நண்பா சுவாமி இருந்தாலும் நான் பேரரசன். செங்கோல் பிடிச்சி அரசாட்சி செய்து அனைத்து சிற்றரசர்களுக்கும் சிற்றரசர்கள் எனக்கு சுங்கவரி செலுத்த வேண்டும். சரி எனக்கு தவறாம சுங்கவரி செலுத்துபவர்களுக்கு தன்மானம், தன்மானம் கொடுக்க தவறியவர்களுக்கு தண்டனை. ஓ தண்டனை. ஆமா சரிங்க அப்படி நான் செங்கோல் பிடிச்சு அரசாட்சி செய்து வர்றேன். சரிங்க இன்னைக்கு நான் கொலுமண்டபம் போகணும். யார் யார் சுங்கவரி செலுத்திருக்கிறார்கள், யார் யார் சுங்கவரி செலுத்தல அப்படி என்று நான் சிட்டா நோட்டை எடுத்து கணக்கு பார்க்கணும். ஆகட்டுங்க. நான் கொலுமண்டபம் போவதாக இருந்தாலும் என் மனைவிமார்களை வரவழைத்து சரி அவளிடத்த ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகணும். சரிங்க நான் அழைத்ததாக என் மனைவிமார்களை அனைவர்களும் அது சீக்கிரம் அழைத்துவார்.